இந்த மாதிரி ஒருத்தரை அழிச்சு உண்ணும், ஒருத்தரை வளர்ச்சி கெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டிஎம்கே கவர்மெண்ட் தான் பண்றாங்க. இது எல்லாருக்குமே தெரியுது. ஆனா ஒரு சைடு என்ன தெரியுமா சொல்றாங்க, விஜய் பண்றதே தெரியல, அவருக்கு பேசவே தெரியல. நீங்க அவரை பேச விட்டாதான் அவர் பேசுறாரா இல்லையான்னு தெரியும். நீங்க எதுவுமே அவர் பண்ண விட மாட்டீங்க, அப்புறம் என்னதான் நடக்குது? ஆனா ஒன்னே ஒண்ணு சொல்றேன், இந்த பக்கம் பேசுறியா அந்த பக்கம் பேசுறியா அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஆனா ஒரே ஒரு விஷயம் மட்டும் ஃபைனலா சொல்றேன், என்னன்னு தெரியுமா? விஜய் அரசியலுக்கு வராரு, இவரு அரசியலுக்கு வராரு, இவங்க சிஎம் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இவங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த இன்சிடென்ட் ஒரு வரலாறு தான். இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் அவங்க பார்த்தாங்கன்னா, நான் இருக்கும்போது இது மாதிரி ஆயிடுச்சு. ஆனா அந்த 40 பேர் குடும்பம் இருக்கு பாத்தீங்களா, அவங்க ஒவ்வொரு நாளும் நினைச்சு பார்ப்பாங்க, இதனாலதான் என் குழந்தை போயிடுச்சு, இதனாலதான் எங்க அம்மா அப்பா அண்ணன் தம்பி இறந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. சோ அந்த 40 குடும்பம் தான் இருக்கிறதுல பெரிய பாதிப்பு அடைஞ்சிருக்காங்க. அவங்களுக்காக நம்ம பிரார்த்தனை பண்ணுவோம், அவங்களுக்காக நம்ம கொஞ்சம் யோசிப்போம். அந்த மாநாட்டுல உயிரை விட்ட குடும்பங்களுக்கும் உயிரை இழந்தாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு என்னோட ஆழ்ந்த அனுதாபங்கள். இவங்களுக்காக நம்ம பிரார்த்தனை பண்ணணும். ஏன்னு பாத்தீங்கன்னா இருக்கிறதுல பாதிப்படுறது யார் தெரியுமா? டிவிக்கோ டிஎம்கேவும் கிடையாது. அந்த உயிரெல்லாம் யாரும் விட்டாங்க பாத்தீங்களா, அவங்கதான் ரொம்ப பாதிப்படைஞ்சாங்க. ஆனா ஒண்ணு ஃபைனலா ஒண்ணு சொல்ல போறேன், கவர்மெண்ட்டை சூஸ் பண்ணும்போது பார்த்து சூஸ் பண்ணுங்க. தளபதி விஜய் அரசியல்னா என்னன்னு சொல்லிட்டு அந்த மாநாட்டுல பார்த்திருப்பாரு. தமிழ்நாட்டு மக்களுக்கு அறிவு இருக்குன்னு நினைக்கிறேன்.